இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு வெந்தய பொடி. ஊறுகாயை தாளிக்கும் போது பார்க்கலாம். கடாயில் 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு வெடிக்கவும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சதை நான் காமிக்கல, அதனால இந்த இப்போ போட்டுக்கலாம். பூண்டு தட்டி போட்டால் மாங்காய் ஊறுகாய் நல்லா ருசியாக இருக்கும். நறுக்கிய மாங்காயை சேர்த்துக்கலாம். லேசாக கொஞ்சம் சூடேற வதக்குனதும் பொடியை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடியை சேர்க்கணும். இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு அந்த சூட்லேயே அந்த பொடி வெந்துடும். வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கடுகு வெந்தய பொடி, அரைச்சி வச்ச பொடி. கடுகு வெந்தய பொடினா கடுகு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வறுத்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச பொடி இது. காயப்பொடி அரை ஸ்பூன், 1/2 டீஸ்பூன். இந்த பூண்டு போட்டு இந்த மாங்காய் ஊறுகாய் செய்து பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். மாங்காய் ஊறுகாய்க்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இறக்கினால் மாங்காய் ஊறுகாய் ரெடி. ஊறுகாயை வேற கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாயை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க.